நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வந்து கேட்குறது என்னன்னா, இன்ஹேலர் யூஸ் பண்ணியே ஆகணுமா, ஏன் டேப்லெட்டாக கொடுக்கக்கூடாதா, அது டோஸ் அதிகமாக இருக்குமா, அடிக்ஷன் ஆகிருமா, அதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தா அப்படின்லாம் பற்றிலாம் கேட்குறாங்க. ஸோ அதோட மித்ஸை பற்றி தான் நம்ம கொஞ்சம் இன்றைக்கி பேச போகிறோம். ஏன் இன்ஹேலர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இன்ஹேலர் வந்து டைரக்ட் ஆக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இன்ஹேலர் எடுக்கும்போது அந்த மருந்து வந்து டைரெக்டாக நம்ம மூச்சு இழுக்கும்போது உள்ள டேரெக்டாக லங்ஸில் போகுது. ஸோ அதனால் எஃபெக்ட் வந்து பேஷண்ட்ஸுக்கு சீக்கிரமாக இருக்கும், அந்த மெடிசனோட எஃபெக்ட். ஸோ அதனால் அவங்களுக்கு சிம்டமேட்டிக்காக ரிலீஃபுமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு நான் டேப்லெட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா அது உள்ளே போகணும், வயிறில் போய் செரித்து பிளட்டில் கலந்து அதில் ஒரு பார்ட்டு தான் லங்ஸுக்கு போக போகுது. அந்த டைம் ஆஃப் ஆக்ஷன் இட் வில் டேக் லாங்கர் டைம். ஸோ அந்த எஃபெக்ட் ஆஃப் மெடிகேஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்ம இன்ஹேலரில் கொடுக்கும்போது. அதே மாதிரி நம்ம டோஸும் ரொம்ப கம்மியாக கொடுக்க முடியும். நம்ம இன்ஹேலரில் பின்னாடி நீங்கள் படித்து பார்த்துருந்தீங்கன்னா டோஸ் எல்லாமே வந்து மைக்ரோகிராமில் இருக்கும். மைக்ரோகிராம்ன்றது 1000ல் 1 பங்கு தான் ஒரு கிராமில். ஸோ டேரெக்டாக அதை கொடுக்க முடியும் அப்படின்றதுனால தான் நம்ம கொடுக்குற மெடிகேஷன் டோஸ் கூட கம்மியாக கொடுக்க முடியும் இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணும்போது. அதே மாதிரி நிறைய பேர் அதில் அடிக்ஷனோ எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம யூஸ்வலாக கொடுக்குற டேப்லெட்டை தான் நம்ம இன்ஹேலர் ஃபார்ம்ஸ்லையுமே கொடுக்குறோம். ஸோ அதனால சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. மிச்சம் எல்லாமே வந்து அந்த மித்து தான். ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ ஃபேக்ட்ஸ் ஆன் இன்ஹேலர்ஸ் ஆர் வை வி கிவ் இன்ஹேலர்ஸ். தேங்க்யூ.